ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டேக் ப்ளாக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு ஆல்ரெடி தமிழில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எஸ், இந்த 3Dயோட ஏஐ மாடலை நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ண போகிறோம் பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல் பை ஸ்டெப் ஒன் ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ இது ரொம்ப லென்த்தாக இருக்காது, முடிஞ்சவங்களுக்கு ஷார்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து உங்களை அந்த கிளிக் பண்ணி எது கிளிக் பண்ணலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக என்னென்னலாம் லிங்க்லாம் கொடுக்கணுமோ ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முதல் விஷயம், நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அதை டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபாலோ பண்ணி நான் அழகாக உங்களுக்கு வந்து வச்சிருப்பேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ வந்து பரவலாக பார்த்தீங்கன்னு சொல்லி நிறைய பேரோட டிபியில் ப்ரொஃபைல் பிக்சர்ஸ்லாம் இந்த ஏஐ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வாட்ஸ்அப் சிம்பிளோட, யூடியூப் சிம்பிளோட, எக்ஸ் சிம்பிளோட, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சிம்பிள்ஸோட. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இன்னொரு ஏஐ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சேரில் உட்காந்துட்டு ஒரு கிங் லுக்காக வந்து, ஸோ நிறைய ஏஐஸ் வந்து இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் திருப்பியும் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் இதை பாருங்கள், நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸஸ் வரும். மைக்ரோசாஃப்ட் பிங்க்குன்னு மேலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? எஸ், இதிலேருந்து தான் நம்ம அந்த ஏஐ டிசைனை எடுக்க போகிறோம். ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் லிங்க் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும், ஓகேங்களா? எஸ், க்ரியேட் ஒன்று புதுசாக இருக்கும். ஸோ க்ரியேட் ஒன்று கொடுத்துட்டு அதில் நம்ம தனியாக ஒரு மைக்ரோசாஃப்ட்டு ஒரு ஐடி போடணும். ஸோ அது போட்டுட்டுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் பேஜ். ஸோ இதில் வந்து ரெண்டாவது வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பேன். அந்த பேராகிராஃபை நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வருது பார்த்தீங்களா இமேஜஸ். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வந்து வரும். இங்கே பார்த்தீங்கன்னா க்யூட் பாய், ஸோ பாய் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பாய்னா பாய் வச்சுக்கோங்க, கேர்ள்னா கேர்ள். அடுத்தது வந்து இந்த கமாஸ் போட்டு ஹரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த கமாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கமாஸ் இடத்துல வந்து உங்களோட பேரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தென் நெக்ஸ்ட்டு வந்து க்ரியேட்னு கொடுத்துட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் வந்துட்டோம். தென் அடுத்ததாக விஷயம் என்னென்னா, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது பின்னாடிக்கு அந்த பேக்ரவுண்டு, ஸோ அந்த ஒயிட் டிஷர்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது உங்களுக்கு பிடிச்சாப்புல நீங்கள் சென்டென்ஸ் மாதிரி மாற்றி நீங்கள் அந்த ஏஐ டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது அதே தான். இதுக்கு கீழே நான் பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். அங்கே மேல் இருக்குது பார்த்தீங்களா, மேல் இடத்துல மேல் இல்லை ஃபீமேல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3D லோகோ ஆஃப் இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப்பு, ட்விட்டர்னா ட்விட்டர், ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக், இந்த மாதிரி மாற்றிக்கலாம். தென் அடுத்ததாக யூசர் நேம் பக்கத்தில் எப்பயும் போல் வந்து நம்மளோட பேர் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துடணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் வரும். மொத்தம் 4 இமேஜஸ் வரும். நம்மக்கிட்ட காயின்ஸ் ஒரு 15 ஒரு 10 காயின் தான் கொடுப்பாங்க. எஸ், நம்மளால் வந்து ஒரு 10 காயின் 15 காயின் தான் யூஸ் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறமா வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேயும் சில டவுட்ஸ்லாம் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கொடுத்தது மட்டும் 2 ஏஐ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். மிச்சது வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாமே நீங்கள் என்னென்ன டிசைனில் வேணுமோ அந்த டிசைன்லாம் வந்து நீங்கள் வந்து அதை காப்பி பண்ணி அந்த இடத்துல எப்பயும் போல் அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வந்து வேறு டிசைன்ஸ் கூட அதில் மாற்றலாம். அங்கே வந்து ஒயிட் ஷர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த இடத்துல பிளாக் ஷீட்டாக மாற்றலாம், பேக்ரவுண்டு மாற்ற முடியும். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம டைப் பண்ணி நம்ம மாற்ற ஏஐ வந்து அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தாலும் ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ போல். ஸோ லவ் யூ கைஸ், பை. வேற ஒரு வீடியோவில் தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.